எங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. சம்பவம் நடக்குது 2008க்கு 3 to 4 இயர்ஸ் பிஃபோராகவே எங்கள்கிட்ட வேலையை விட்டு நிற்கிறார். 2010 வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. டிரைவர் வந்துட்டு நேராக ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போலீஸ் மாதிரி தெரியல சார், கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி முன் வைக்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2008 வந்துட்டு அவரு அசோக் நகர்ல நடந்த இந்த கேஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குமா? அதுல வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? உங்களை நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி சடனாக அங்கிருந்து விசாரிக்கிறதுக்கு இது பண்றாங்க. அது வந்து எங்க அப்பாவை காணோம். ஏபிஎஸ் மனு காப்பி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. மனு போட்டு வீட்டில் வந்திருக்கோம். ஏப்ரல் 13ஆம் தேதி நியூஸில் வச்சு பார்ப்போம்னு பார்த்தா சைதாப்பேட்டை ஜட்ஜி வீட்டில் அவங்க வீட்டில் கொண்டு வேன்லேருந்து இறக்கி இவங்க அப்பா கட்சி வச்சு மூடிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க. வக்கீல் வீட்டுக்கு போனால் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 15 நாள் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே 12 நாள் அவருக்கு 12 நாள் கழிச்சு தான் நான் டிவியில் தான் பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் வருது. இன்ஸ்பெக்டர் செல்வமணி பேசுகிறோன்னு பேசினாங்க. நீ உங்கள் வீட்டுக்காரரை பார்க்கணுன்னா நீ அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்காரர் பேசணும்னு நான் சொல்லி நான் பண்ணினேன். அவங்க அப்பா பேசணும், உனக்கு பயப்படாத, நீ தம்பியை கூப்பிட்டு வாமான்னு நான் ஸ்டேஷனுக்கு நானும் தம்பியை போனேன். செல்வமணி எனக்கு தெரியும், ஏசி பரந்தாமன். உங்கள் வீட்டுக்காரங்க சார்னு சொல்லி கேட்டு அவர் வருவார். இப்போ நாங்கள் சொல்கிறத நீ கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு. 35 லட்சம் ரூபா காசு டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டாங்க. போலீஸ் வந்து கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. வீட்டுக்கார காமிங்க, நான் அவங்கள பார்க்கணுன்ட்டு நான் அழுத கண்ணை காமிச்சாங்க. ஒருத்தர் கூட்டு வந்தார், எல்லாரோட கூட்டு வந்தாங்க. பக்கத்தில் தான் உட்கார வச்சாங்க. அவர் கை இப்படி வச்சு என்னை எப்படி பிடிச்சாரு, கையெல்லாம் நல்லா வீங்கி இருந்தது. படத்துல வர மாதிரி இல்லை ப்ரோ. அதையும் தாண்டி கழுத்துல வேலை சம்பளி எல்லாம் போட்டு இவரை மிரட்டுறாங்க. இவரை கண்ணாலே என் வீட்டுக்கார என் முன்னாடியே மிரட்டுறாங்க. நீ பேசாத, நீ பேசாத. அவங்களோட எண்ணம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த இடத்துல ஒருத்தரை காட்டுறோம். கொள்ளையடிச்ச இடத்துல எடுக்கப்பட்ட நகை ஜுவல்ஸ்னு சொல்கிற இடத்துல அவங்க எதையுமே கோர்ட்டில் கொடுக்கல. அங்கேருந்து எடுத்ததாக காட்ட வேண்டியதுக்கு எடுத்து அவங்க காட்டுறோம். அதுக்கு அவங்களுக்கு நகையும் ஜுவல்ஸும் வேணும், டாக்குமெண்ட்ஸும் வேணும். அங்கே எதுவுமே அவங்க காட்டலை. இதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டு கார்னர் பண்ணுறாங்க. லேடியை மிரட்டியாவது வாங்க வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இது பண்ணி எங்கள் அப்பா கண்ணாடியே அடிச்சு வீட்டில் வந்து ஃபாரின் கரன்சி இருக்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் மோகன்தாஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மோகன்தாஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி, பிரைவேட் பஸ் கம்பெனி மாதிரிலாம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கதை சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்னு கொண்டு வந்து அதில் காமிச்சிருக்காங்க. நல்ல நீங்கள் எடுத்து வச்சனால அதை சொல்ல முடியுது. அப்பா வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். இது வரைக்கும் யாருமே இதை கேட்கவும் இல்லை, நாங்கள் வைக்கவும் இல்லை. இந்த டிரான்ஸ்போர்ட்ன்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கதே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஆரரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். அசோக் நகரில் இன்றைக்குமே அந்த பக்கம் போனீங்கன்னா பேய் பங்களா, பேய் வீடு, அமானுஷ்ய வீடுலாம் சொல்லுவாங்க. அந்த வீடுனால 2008 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தினால ஒரு குடும்பம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. அசோக் நகரில் 2008 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ், எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு பூரா உழுக்குன கேஸ்ன்னு சொல்லலாம். அங்கே நடந்த கேஸ் எப்படி உங்கள் லைஃப்பில், உங்கள் ஃபேமிலியில் அது ஏன் வந்துச்சு, எப்படி இம்பேக்ட் ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கேஸ் அது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீடுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சைடுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த கேஸுன்னு வந்ததுக்கப்புறம் அதில் எங்கள் அப்பாவை அதில் இன்வால்வ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கேஸ்னால் என்ன, அந்த கேஸில் சம்மந்தப்பட்டது யார், என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயமாச்சு. ஸோ அந்த கேஸுக்கும் எங்களுக்கும் எப்படி சம்மந்தம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இந்த சம்பவம் நடக்குது 2008க்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் பிஃபோராகவே எங்கள்கிட்ட வேலையை விட்டு நிற்கிறார். அவர் வேலையை விட்டு இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு 2010 நினைக்கிறேன். 2010 வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்பாவோட, அதாவது அந்த டிரைவரோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்டேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி டிரைவர் வந்துட்டு, அந்த டிரைவர் பேர் சதீஷ்குமார். அதுக்கு அப்பா வந்துட்டு என்னாச்சு அதை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வச்சே பார்க்கும்போது அவரோட அந்த ஃப்ரெண்டோட அப்பாவும் சரி ஃப்ரெண்டும் சரி அப்பாட்ட சொல்கிறாங்க, இது வந்துட்டு சூசைட் மாதிரி தெரியல, இது வந்துட்டு தானாக தெரியல, இது வேற மாதிரியான ஒரு இதாக தெரியுது, ஸோ பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மெயினாக அதை அவங்க முன்னாடி வைக்கிறது வந்து அந்த இடத்துல அங்கே வச்சு நடக்கும்போது எதுவுமே அதுக்கேற்ற மாதிரி நடந்ததுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அவரோட அப்பா தான் கால் பண்ணி கூப்பிடுறது. அதாவது சதீஷ்குமாரோட ஃப்ரெண்டு உதயகுமாரோட அப்பா கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொல்கிற முன்னாடி அந்த ரூமில் வச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது உதயகுமாரோட அண்ணனோட வீடு. கீழே சேர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது இருக்கிற டிஸ்டன்ஸும் சரி, மேலே அவர் ஹேங் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸும் சரி, எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்கலாம். அவர் முகத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையும் வச்சு இவங்க சொல்கிறாங்க இது மாதிரி தெரியல. ஏன்னா அப்பா வந்துட்டு அப்போவே கொஞ்சம் வெல் செட்டில்டு ஒரு பர்சன். இப்போ டிரைவர் வரைக்கும் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு புரியணும். அப்பா என்ன வேலை பார்த்தாரு? அப்பா ரியல் எஸ்டேட்டு, ஃபார்மிங்கு, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா இன்டீரியர் டெக்கரேஷன். ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க.
இது அப்போவே நம்மகிட்ட இருந்த டிரைவர் வந்துட்டு நம்மள்ட்ட இந்த ஒரு 2008 ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து வேலையை விட்டு நிற்கிறார். நின்றுட்டாலும் அந்த ஓனர்ன்ற ஒரு மரியாதைக்கு எப்படி இருக்கணுமோ, அப்போ ரோட்டில் போகும்போது என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு இருப்பாங்க. இவர் எடுத்துட்டது வந்து விஷயமா அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா ஃபோன் அடிச்சு கூப்பிட போய் தான் அப்பா போகிறாங்க. ஏன்னா அந்த உதயகுமாரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தோட்டத்து வேலைக்கெல்லாம் வந்துட்டு இந்த டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகே. போலீஸ்ட்ட இதை பற்றி கேட்கும் போதே இதை மாதிரி இது மாதிரி தெரியல சார், நீங்கள் தான் அதுக்கு என்னன்ட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முன் வைக்கும் போது இது எப்படி நீங்கள் இதுன்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தான், இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் யார் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் முன்னாடி என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் முன்னாடி என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் அப்படி இருந்தாலும் என்கிட்ட நல்லா வேலை பார்த்த பையன், நல்ல மரியாதையோட இருந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மர்மம் இருக்குன்னு தெரியுமோ அதை நான் ரைஸ் பண்ணாமல் எப்படின்றது கேட்கும்போது, இதை ரைஸ் பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு இது இருக்குன்னா ஒரு 2 years பிஃபோர், அதாவது 2010 இந்த விஷயம் நடக்குது. அவர் 2008 வந்துட்டு அவர் இப்படி ஒரு கேஸில் கேஸில் அசோக் நகரில் நடந்த இந்த கேஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அதில் வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? பேசவே விடலை, அப்படியே இது பண்ணிட்டு டக்குன்னு அப்போ அதில் லிங்க் பண்ணுறாங்க. இதை நீங்கள் சொல்லி கொடுத்தா செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு, உங்கள் மேலே எங்களுக்கு டவுட் வருது. கொஸ்டின் ரைஸ் பண்ணது சதீஷ்குமாரோட இருக்கிற மர்மத்தை, அதுக்கு தான் அப்பாவுக்கு ஒரு இது வருதுன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை பேசவே விடலை, டப்புன்னு வாய்ஸை இது பண்ணிட்டு அப்பாவை இதில் கொண்டு வந்து உங்களை நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி சடனாக அங்கேருந்து விசாரிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அது வந்து எங்கள் அப்பாவை காணோம், கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே காணோம். எப்போ வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, யார் மூலியமாக தெரிய வந்துச்சு? கேகே நகரில் தானே வச்சாங்க. அப்பாவோட உங்கள் அப்பா கூட டிரைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் தான் கூட. அதாவது அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருந்த டிரைவர், அந்த 2010 கரண்ட்டில் இருந்த டிரைவர், நான் அப்போ இருந்த டிரைவர், அப்போ ஒருத்தர் இருந்தார், அவர் கூட தான் காலையில் நைட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் கேகே நகர் ஸ்டேஷனில் தான் போய் சார் இது தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனில் போய் தான் இவங்க அப்பா உதயகுமார் அப்பாலாம் பேசும்போது உங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கணும், நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. டிரைவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கீழேருந்து பார்த்துருக்காரு, மேலேருந்து வரவே இல்லை. வரலன்னு சொன்னோன்னே தான் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து சொல்கிறாரு, அக்கா இந்த மாதிரி அண்ணனை சாரை கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் ஸ்டேஷன்லேருந்து சாரை வெளியே வரல, நம்மளாம் வெளியில் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கன்ட்டு. அவர் இப்போ இந்த ஊர்லலாம் கிடையாது, இருக்கான்னு கூட தெரில, அவர் வந்துட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறவங்க ஆளை காணும்னு சொல்லிட்டு நான் அழுகுறேன். அன்றைக்கி நைட்டு வரல, சில சமயம் ஆனால் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறதுக்கு அங்கே போனவங்க தான் ஆளை காணும் இந்த டிரைவர் சொல்கிறாரு. ஆமாம், சில சமயம் நைட்டு இந்த இது வேலைக்கு போனாங்கன்னா கொஞ்சம் லேட்டானால் வருவாங்க. வரலன்னு சொல்லிட்டு 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, மறுநாள் வரலன்னு சொல்லி சொன்னால் பயந்துட்டு அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி இந்த கேஸ் விஷயமாக தான் போனாங்க, என்னென்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விடுதலை சிறுத்தையில் யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான், அவங்களாம் கேட்கணும் அங்கே தான் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்டு அவங்ககிட்டலாம். ஆமாம், அவர் அந்த டைமில் ஆமாம் திருமாவளவன் பொருளாளராக இருந்தவர், அவரெல்லாம் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்டலாம் போய் சொல்லி என்னென்னா அவங்களாம் போய் பேசி பார்க்குறாங்க, பேசுகிறதுக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவரை கண்ணிலைங்காட்டில் இது வேறு மாதிரி கேஸு, என்ன சொன்னாங்களே தெரில, ஏமா நீங்கள் நேராக வக்கீல்கிட்ட போங்கம்மான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க. அப்புறம் தான் நாங்கள் வக்கீல்கிட்ட போகிறோம், 4 நாள் ஆகுது வக்கீல்கிட்ட போகிறோம். வக்கீல்கிட்ட போனோன்னு என்னம்மா சொல்லி இந்த மாதிரி சார் வரவே இல்லை, வக்கீல் யாருன்னா ஜெயதி சந்திரன் சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான் போகிறோம். அவருக்கு என்னன்னா சரி நம்ம வரலைன்னா நம்ம பேசாமம்மா ஏபிஎஸ் மனு காப்பி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. அது அப்படி என்னென்ன கூட எனக்கு தெரியாது. அப்போ தான் சொன்னாங்க, எங்கே இருந்தாலும் எத்தனை நாளாக இருந்து இப்படி ஒரு மனு கொடுத்தோம்னா எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து கோர்ட்டில் உயிரோடு ஒப்படைக்கணுங்கிறதா இது, நீ தைரியமாக கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு நான் ஒரு மனு போடுறேன். மனு போட்டு வீட்டில் வந்திருக்கோம். அதுலேருந்து 4 நாள் நினைக்கிறேன். ஏப்ரல் 13 விடிஞ்சா ஏப்ரல் 14 மிட் நைட்டில் சும்மா பிள்ளைங்க பசங்க அந்த சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸை வச்சு பார்ப்போம்னு பார்த்தா சைதாப்பேட்டை ஜட்ஜி வீட்டில் சாவித்திரி மேடம் அவங்க தான் அந்த கேஸை நடத்துறது. ஆனால் எந்த ஜட்ஜி வீடுன்னு நான் மறந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு அரெஸ்ட் வேன்லேருந்து இறக்கி இவங்க அப்பா கரைச்சி வச்சு மூடியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. 14 நாங்கள் ஓடுறோம். வக்கீல்கிட்ட சொல்லணும்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் தம்பி எல்லோரும் போகிறோம். புழலில் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் நியூஸில் காட்டுறாங்க, அவங்கள அடைக்க சொல்லிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அன்றைக்கி லீவு நீங்கள் பார்க்க முடியாதுன்ட்டாங்க, இன்றைக்கி கோர்ட்டு கிடையாது, இன்றைக்கி இது கிடையாதுமா, நாளைக்கு வாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வக்கீல் வீட்டுக்கு போகிறோம். வக்கீல் வீட்டுக்கு போனால் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 15 நாள் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே 12 நாள் அவருக்கு 12 நாள் கழிச்சு தான் நான் பார்க்குறீங்களா, டிவியில் தான் பார்க்குறேன். நான் டிவியில் பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறோம். அன்றைக்கும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் அங்கே 2 நாள் கழிச்சு ஏதோ மண்டேயே வெட்னஸ்டே அந்த வாரத்தில் 3 நாள் தான் அதை பார்க்க விடுவாங்க. பார்க்கும்போது ரிமாண்ட் வச்சு தான் பார்க்கும்போது தான் இவங்க சொல்கிறாங்க நடந்ததை. நான் சொன்னேன் அது வெக்ஸ் ஆகணும். தம்பி நான் அவங்க அப்பா ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் தனியாக ஆனால் மனுக்கு வந்து 2 பேர் தான் விடுவாங்க ஃபேமிலியில். நானும் தம்பி பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க,
இந்த மாதிரி இது ஏதோ ஒன்று சூழ்ச்சி நடக்கிற அஜேஷ், இதில் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, மச்சானுக்கு நம்ம சம்மந்தம் அது தெரியும் மச்சான், இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் போய் வக்கீல் அண்ணன்ட்டு ஜெயதீஷ் அண்ணன்ட்டு எல்லாத்தையுமே போய் சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் இவங்க 10 நாள் ரிமாண்ட் எடுத்திருக்காங்கல்ல, கேஸு கொடுத்தாச்சு, உள்ளே வச்சுருக்காங்க, ரிமாண்ட் எடுத்துருந்துருக்காங்க, அதனால் என்னென்னு தெரியாது. நாங்கள் வீட்டிலேருந்து அழுதுட்டு சரி வக்கீல் பார்த்து வருவாங்க, நாங்கள் வக்கீல்கிட்ட ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால், அம்மா உங்கள் அப்பா தான் பேசுகிறாங்க, பேச்சு தடுமாட்டிருக்கு, அம்மா நான் தான் பேசுகிறேன், நீ ஃபோன் வருது உங்களுக்கு? அதாவது இந்த கேஸ் அதான் ரிமாண்டாக எடுத்துட்டாங்கல்ல, ரிமாண்ட் எடுத்து நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு எத்தனைன்னு சொல்ல தெரில. இல்லை முதல்ல ஃபோன் போலீஸ் பேசுனாங்க, நாங்கள் இன்ஸ்பெக்டர் செல்வமணி பேசுகிறோன்னு பேசுனாங்க. பேசினோட தான் நான் போலீஸ் மேலே பயந்துட்டு தம்பிலாம் இருக்கா என்ன சொல்லி கேட்கும்போது, என்ன சார் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உங்கள் வீட்டுக்காரரை பார்க்கணுன்னா நீ அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அசோக் நகர் நான் வரமாட்டேன், நான் முதல்ல எங்கள் வீட்டுக்காரரை பேசணும்னு நான் சொல்லி நான் பண்ணினேன். சொன்னோன்னே தான் இவங்க அப்பாவை ஒரு 10 நிமிஷம் ஃபோனை வச்சுட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இவங்க அப்பாவை பேச கொடுத்தாங்க. அவங்க அப்பா பேசினா உனக்கு பயப்படாத, நீ தம்பியை கூட்டிட்டு வாமான்னாங்க. சரின்னு மறுநாள் காலையில் 10 மணிக்கு மேலே தான் நினைக்கிறேன் ஸ்டேஷனுக்கு நானும் தம்பி மீன்ஸ் அம்மாவோட தம்பி கூட பிறந்த தம்பி. ஆமாம், நானும் தம்பியும் மறுநாள் போகிறோம். தம்பி மேலே மாடியில் தான் கூப்பிட்டாங்க. தம்பி வரேன்னு, இல்லை நீ வராது பண்ணி உட்காரு, அக்கா மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. மேலே மாடியில் தான் அசோக் நகர் ஸ்டேஷன் மாடியில் போனோம். உள்ளே வந்து பெரிய டேபிளில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் செல்வமணி எனக்கு தெரியும், அவர் பரந்தாமன், ஏசி பரந்தாமன், இன்னொருத்தர் சண்முகம் ஏதோ ஒரு பேர் எனக்கு சொல்ல தெரிலப்பா. 4 பேர் உட்காந்துருந்தாங்க. 4 பேர் உட்காந்துருந்து என்னையும் உட்கார வச்சாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சார்னு சொல்லி கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லி கேட்டேன், அவர் வருவார், இப்போ நாங்கள் சொல்கிறத நீ கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னாரு. சார் பிரச்சனையே எங்களுக்கு எதுவுமே கிடையாது, முதல்ல நீங்கள் அவங்க அப்பாவை கண்ணில் காமிங்க, எங்கே அவங்க பேசுனாங்கல்ல என்கிட்ட எங்கன்னு சொல்லி கேட்டேன். உடனே தான் கூட்டு வரேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு 35 லட்சம் ரூபா காசு டாக்குமெண்ட் ஏதாட்டும் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டாங்க. போலீஸ் வந்து கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் பணத்துக்கு எங்கே போவேன், என்கிட்ட ஏன் சார் பணம் கேட்குறீங்க, டாக்குமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் முதல்ல நீங்கள் என் வீட்டுக்காரை காமிங்க, நான் அவங்கள பார்க்கணுன்ட்டு நான் அழுத உடனே ஒரு கண்ணை காமிச்சாங்க. ஒருத்தர் கூட்டு வந்தார், கூட்டு வந்தால் விலங்கோட கூட்டு வந்தாங்க. சொல்லுமா தெளிவாக எல்லாத்தையும் அடிச்சு ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. ஆமாம், பக்கத்தில் தான் உட்கார வச்சாங்க. அவர் கை இப்படி வச்சு என்னை இப்படி பிடிச்சாரு, கையெல்லாம் நல்லா வீங்கி இருந்தது. படத்தில் வர மாதிரி இல்லை ப்ரோ, அதையும் தாண்டி கழுத்தில் கையில் சங்கிலி எல்லாம் போட்டு உட்கார வச்சு என்ன பண்ணாங்க. இப்போ என்னப்பா இப்படி கேட்க நான் அழுதேன், ஏன் சார் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க நான் அழுதேன். நாங்கள் பேச விடலை. இவரை மிரட்டுறாங்க, இவரை கண்ணாலே என் வீட்டுக்கார என் முன்னாடியே மிரட்டுறாங்க, நீ பேசாத. அவரை பேசவே விடலை. என்னன்னு சொல்லி கேட்க, இருப்பா நீ பேசக்கூடாது, நீ சொல்லுமா, நாங்கள் சொன்னதை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னாங்க. சொன்னீங்க இன்ஸ்பெக்டர் செல்வமணி, ஏசி பரந்தாமன், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல. அம்மானா சண்முகம் சொல்லியிருக்காங்க. அந்த சண்முகம்ன்ற பேர் அப்போ சரியா நமக்கு தெரியல, அது என்ன வந்தாரு எதுவாக இருந்தாருன்றது தெரியல. ஆனால் இன்ஸ்பெக்டர் செல்வமணி, ஏசி பரந்தாமன். இவர் வந்து நீ எதுக்கும் பயப்படாத, அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதன்னு எங்கள் அப்பாவை டக்குன்னு எந்திரிக்க சொல்லிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட அவர் பக்கத்தில் வைக்கல. எந்திரிச்சு ஒரு கூட்டு போகணும், நீ எதுவுமே சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க டக்குன்னு, இந்த பாருமா நீ எதுவுமே கொடுக்காத, நீ உடனே போய் அண்ணனை போய் பாரு, அண்ணன் தான் சொல்லுவாங்க. கூட்டிட்டு போனாங்களா எழுப்பி? இல்லை அடிச்சாங்க. ஆமாம், என் முன்னாடியே தான் அடிச்சு. நான் அழுதேன், அடிச்சு கூட்டு போனோம். நீ கீழே போன என்னை அந்த அவங்கள அனுப்பி விட்டுட்டு என்னை திருப்பி 2 நிமிஷம் கேட்டாங்க, நீ கொடுத்தீங்கன்னா உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் விட்டுருவோம்னாங்க. நான் உடனே நான் இல்லை சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தோன்னே என் தம்பியை மேலே வாரன்னு சொல்லியிருக்கேன். அவனையும் திட்டிருக்காங்க, அவனை விடலை. அவனை மேலே போன அக்கா போய் நேரம் ஆச்சு வரல. ஏன்னா என்னை வச்சு டிமாண்ட் கொஞ்சம் நேரம் காசு பேசினதுக்கு அப்புறம் தான் இவரை கூட்டு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கூட இருக்காது உங்கள் அப்பா என் பக்கத்தில் இருக்க வச்சது. அப்படின்னு நான் கீழே வீட்டுக்கு வந்தோடனே நேராக வக்கீல் சார்ட்டு தான் போனோம். நீங்கள் ஏமா போனீங்க, ஏன் இதுக்கு நெல்லை கூப்பிட்டுருந்தாங்க சார், போலீஸ் பேசுனா நான் போயிருக்க மாட்டேன், உங்கள் அப்பா பேசுனாங்க அதனால தான் நான் போனேன்னு. அப்படி எங்ககிட்ட எந்த இது இல்லாமல் நீங்கள் போகாதீங்கம்மா, அவங்க வந்து மோகன்தாஸ் இந்த கேஸில் சம்மந்தப்படுத்தணுங்கிறக்காகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வக்கீலுக்கு ஓரளவுக்கு எல்லாமே உள்ள அலசி பார்த்துருப்பாங்க, சொல்லுவாங்க. நிறைய விஷயம் சொல்லும் போதும் புரியும். அவங்களோட எண்ணம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த இடத்துல ஒருத்தரை காட்டுறோம். அதே மாதிரி கொள்ளையடிச்ச இடத்துல அவங்களோட இடத்துல எடுக்கப்பட்ட நகை ஜுவல்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல அவங்க எதையுமே கோர்ட்டில் கொடுக்கல. அங்கேருந்து எடுத்ததாக காட்ட வேண்டியதுக்கு ஒரு சிலர்கிட்ட இவங்க கிட்டேருந்து எடுத்து அவங்க காட்டுறோம். அதுக்கும் அவங்களுக்கு நகையும் ஜுவல்ஸும் வேணும், டாக்குமெண்ட்ஸும் வேணும். அங்கே எதுவுமே அவங்க காட்டலை. இதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டு கார்னர் பண்ணுறாங்க லேடியை. அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணி மிரட்டியாவது வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இது பண்ணி எங்கள் அப்பாவை கண்ணாடியே அடித்து, இல்லை நம்ம வந்துட்டு கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு தப்பு செஞ்சவங்களும் ஆகும், எதையும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேயே அடித்து அப்பாவை கண்மடியே கூப்பிட்டு போகிறாங்க.
இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கேட்க உங்களுக்கு புரியும். எத்தனை தடவை இந்த மாதிரி அண்ணன் மென்டல் பெரிய எங்கள் வீட்டில் பெரிய அண்ணன் எனக்கு, அவங்களுக்கு தான் சென்னையில் ஐயப்பந்தாங்கல்ல இருந்தாங்க. அவரை போய் மிரட்டி ஏதாட்டும் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு கொடுதில்லை, கொடுத்தா நாங்கள் விட்டுருவோம் தங்கச்சி மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு மிரட்டி தான் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் வீட்டில் இருந்த டாக்குமெண்ட்டை தம்பி மூலிமா குடு ராஜேஷ் நம்ம முதல்ல நம்ம மாப்பிள்ளை வரணும் என்னன்னே தெரியல கொடுத்துருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோப்பு டாக்குமெண்ட் இருந்துச்சு ஸ்ரீபெரும்புத்தூர் தோப்பு, அதை கொண்டு எங்கள் அண்ணனே கொண்டு பைக்கில் கொண்டு கொடுத்துட்டாரு. டாக்குமெண்ட்டை வாங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் கொண்டு கொடுக்குறாரு, அவங்க எந்த வீட்டுக்கோ எதுக்குமே வரல, கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவங்கள விடாமல் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு ஏபிஎஸ் மனு காப்பி போட கூட இருந்தது யாருன்னா, கூட என் கூட இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல யார் உங்கள் கூட இருந்த நிறைய இருந்தாங்கன்னு, என் தம்பி எங்கள் அக்கா வீட்டுக்காரரை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக தம்பியை ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சு, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவன் கல்யாணம் முடிஞ்ச புதுசு, அவனுக்கு கரெக்டாக ஏப்ரல் 30 அவன் கல்யாண நாள் அன்னைக்கு தான் கூட்டு மறக்க முடியாது. ஏப்ரல் 30 அவன் கல்யாண நாள், 29 கூட்டு போய் கல்யாண நாளுக்கு அவள் வீட்டில் அது பாப்போம் கன்சீவாக இருந்தா, அந்த ஃபஸ்ட்டு குழந்தை கன்சீவாக இருந்து நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அவள் அழுதுகிட்ட மாதிரி இன்னும் காணுமென்னு சொல்லணும்னு பார்த்தா எப்படி உங்கள் அப்பா பார்த்தா அதேமாதிரி தம்பிக்கு நல்லா கை வீங்கி வந்தான், ஆனால் காட்டிக்கல. மச்சானே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அடிச்சு இது பண்ணாங்க. அப்பா எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் அப்பா என் கூட வீட்டில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அடித்து மறுநாள் பார்க்க போகும்போது சொல்கிறான் மச்சான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ராஜேஷ் அவங்க எல்லாமே அவங்க வேறு மாதிரி அவங்க கேஸ் அப்போ தான் எங்களுக்கு இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது அந்த கேஸை 2008 நடந்தது 10க்குள்ளே இதுக்குள்ளே முடிக்கலைன்னா சிபிஐக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வந்து தான் இதை எப்படியாச்சும் முடிக்கணும் இருக்கேன்ட்டு கொண்டு வரும்போது நான் போய் நான் இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். அதனால நம்மளை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வீட்டில் இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டா. நான் மாமா வயசானவர், மாமா இருந்தால் உங்களெல்லாம் அடிச்சேன்னு சொல்லி பார்க்கும்போது மாமா தாங்க மாட்டாங்க, மாமா ஊருக்கு அனுப்புவாங்க. ஆக்சுவலி பார்த்தா போலீஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை தான் கொண்டு வந்து இதில் காட்டணுன்றது இல்லை, அவங்களோட நெருக்கடி கேஸை முடிச்சாவும் நெருக்கடிலாங்க. நான் எங்கே நேரமாக என்னன்றது தெரியாது. இப்போ நடக்கிறது எந்த வருஷத்தில் நடக்குது இந்த பிரச்சனை நடந்தது, அதாவது போலீஸை பிடிச்சது அப்பாவை கொண்டு போகலாமே 2010 தான் நெருக்கடி ஆகுது. அவங்க 2 வருஷமா போலீஸ் எதுவும் பண்ணல, போலீஸ் வந்து தெரியாது அந்த கேஸ் இதை முடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா தான் இப்போ ஆன்லைனில் எல்லாமே வந்துருச்சு. எஃப்ஐஆர்லேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எல்லாமே இப்போ ஆன்லைனில் போட்டாங்க, ஜட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே காப்பி இருக்குது. நான் அதை படித்து பார்த்தாலே தான் முழுசாக இல்லை எவ்வளோ பெரிய ஸ்கேம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதே அதில் புரிய வந்துடும். எல்லாரும் பார்த்தாங்கனாலே தெரிய வந்துடும். மக்களோட கண்ணிலேருந்து இது ஃபேட் அவுட் ஆகணுன்றது தான் அவங்களோட கான்செப்ட். அந்த வீடை வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் முன்னாடி தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டுருந்துருக்கணும். ஏன்னா கேஸில் இருக்கிற வீடு, அவர் அவ்வளோ பெரிய ஆள், விவிஐபி, அவரோட வீட்டில் அப்படி தான் வாசலில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அது இருந்திருக்கணும். அது எதுவுமே கிடையாது. இது பசங்களா எகிரி குதிச்சு இந்த நம்ம பண்ணியிருக்காங்க சம்திங் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்களோட பார்வைக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அதுவும் ஒருத்தர் 2 பேர் இது எந்த வீடு தெரியுமா, இது பேய் பங்களா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ல உள்ள வீடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை என்ன பண்றாங்க, இப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இது எப்பயோ பண்ணியிருந்துருக்கும். இதை எதையுமே மக்களோட கண்ணில் இருந்து ஆக்சுவலா இதை பத்தி யாருமே பேசாம, ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு இதில் அடி வாங்கினவங்க எல்லாருமே ஐயோ எங்களால் முடியல, இதை கேஸை நாங்கள் பாட்டுக்கு கையெழுத்து போட்டு மாதம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வாரம் கையெழுத்து போட்டு வரணும், இப்போ மாதம் கையெழுத்து போட்டு வராங்க. ஆனால் இதில் எதுவும் நியாயம் கிடைக்குமா என்னன்றது தெரியல, இது என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு அதோட அப்படியே அவங்க பாட்டு கையெழுத்து போட்டு வரதுக்கு பழகிற மாதிரி ஆயிட்டாங்க. வாய்ஸ் ரைஸ் அவுட் போடுறது கூட பயந்துட்டாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொன்றும் பண்ணி ரொம்ப அடிபட்டு வந்துட்டாங்க. யாருமே இப்போ கேட்கறதுக்கு நான் இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம் நானும் கேட்டுக்க மாட்டேன். உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்து 2026 இப்போ இந்த கவர்மெண்ட் மாறி, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன கவர்மெண்ட் இதில் பட்டிருக்காங்க, எல்லாமே இதில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக தெரிய வந்துடும். இது தெரிய வரக்கூடாதுன்றது தான் இவ்வளோ வருஷம் போச்சு. ஆனால் கடவுளாக நடத்துறாரு. எக்ரி முடிச்சு டிமான்டி காலனி பார்ட் 2 என்னெல்லாமோ போட்டு சாதாரணமாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் எங்கேயோ வந்து வைரல் ஆகுது. இதை வச்சு தான் இதுவும் நான் இந்த கேஸ் மாறினதுக்கப்புறம், இந்த ஆட்சி மாறினதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் கண்டிப்பாக, ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தேன் வாய்ஸ் ரைஸ் அவுட் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு கேஸாக இருந்தால் கூட அவங்க வீட்டு ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷன் அதில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் உள்ள ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், சரி நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அதில் இறங்கினேன். டிமாண்ட் வச்சாங்கன்னு சொன்னீங்க 35 லட்சம், அப்புறம் டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்களா? இல்லை நாங்கள் எதுவுமே கொடுக்கல, எங்கிட்ட எதுவுமே கிடையாது, கொடுக்கல. அண்ணனை மிரட்டி தோப்போட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. போரூரில் எங்கள் இன்னொரு அந்த வீடு இருக்குது, எங்கள் வீடு. அந்த வீட்டில் உள்ள டாக்குமெண்ட் என்னென்னா, இவங்க அப்பா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால கோபால்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட அடகு வச்சுருக்காங்க. அடகு வச்சு மாதம் 1 லட்ச ரூபா கட்டி 24 லட்ச ரூபா கட்டிட்டோம். 1 லேக் கட்டணும். இது எல்லாமே இவங்க அப்பாவை உள்ளே இது பண்ணியிருக்காங்கல்ல, அடித்து அந்த இதில் இந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, ஏதாட்டும் டாக்குமெண்ட் அவங்களுக்கு வேணும். ஒன்று இதை கொடுத்தாச்சு, ஒன்று வேணும் வீட்டு டாக்குமெண்ட்னு சொல்லும்போது இந்த கோபால்தாஸ்ன்றவர்கிட்ட அவர்கிட்ட மிரட்டி 15 லட்ச ரூபா காசும் வாங்கி டாக்குமெண்ட்டே வாங்கிட்டாங்க. அவரும் கேஸ் கொடுத்துருக்காரு. ஒரு சிலது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறது எல்லாமே 2008 இந்த கேஸோட சம்மந்தப்பட்டதா இல்லை. எல்லாமே எங்கள் அப்பா 2002 பர்ச்சேஸ் பண்ணது, 2003 எல்லாமே இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான லீடு
இந்த 2008ஓட இது கனெக்ட் ஆகும். எங்கள் அப்பா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது அந்த இடத்தோட சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும், அவங்களுக்கு அதில் கிடைக்கணும். இதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே அது அம்மா ஜுவல்ஸும் வாங்கிட்டாங்களா? போலீஸே எப்படி அதை கைப்பற்றினாங்களா? இருந்து அவங்கள மிரட்டி என்ன இதில் அடகுல இருக்கு, பிஸ்னஸ்க்காக அடகு தான் வச்சுருப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் கழுத்தில் போட்டிருக்கோமா அதுதான் அடகுல இருக்கும். அதை மிரட்டி அவரை கோர்ட்டில் கொண்டு கொடுத்தாரு. அவ்வளோ பர்மிஷன் இல்லாமே. ஆமாம் இப்போ மெயின் திங் 2008-7 வந்து அப்பாவுக்கு ஷார்ட் டவுன் பீரியடு. அப்போ ரொம்ப நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலி இதில் ட்ரபிள் தான். ஸோ எல்லாமே அடமானத்தில் இதில் தான் கிடக்குது ஃபுல்லாகவே. அங்கேருந்தே தான் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அவங்களையும் மிரட்டி தான் ஃபைனான்ஸ் தான் கொண்டு கொடுத்தது கோர்ட்டில். நம்ம நகை எல்லாமே வீட்டுக்கு எந்த இதுக்குமே வரவே இல்லை. அவங்க என்னை ஃபோனில் மிரட்டி காசு கேட்டது. அதுக்கப்புறம் ஒரு இடையில நான் இவரை பார்க்க போவேன்ல, பிள்ளைகளுக்கு நான் பார்க்க போகும்போது பெரியப்பா வந்து கூட்டு போனதுங்க வீட்டில் வச்சு தான். பெரியப்பா வந்துட்டு வீட்டில் வச்சு தான் கூட்டு போய் அடிச்சாங்க. பெரியப்பா வீட்டில் இருந்தே கூட்டு போய் இந்த ஏபிஎஸ் மனு காப்பி கொடுத்தப்பவே அந்த ஸ்டார்டிங்கில் அந்த அதுலேருந்து ஒரு 1 வீக்ல 2 வீக்ஸ்ல என்னமோ அதுக்கு தான் பெரியப்பா ஃபஸ்ட்டு கூட்டு போனது. அதுக்கு அடுத்தது இது மாமாவையும் கூட்டு போய் அடிச்சுட்டு, உங்கள் அக்கா தானே, நீ சொன்னா டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாளா, நீ சொன்னா இது பண்ணி கொடுக்க மாட்டாளா, ஒத்துக்க சொல்லு, உங்க மாமா வெளில விட்டுறேன் இப்படி. அதாவது அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பெரியண்ணா இருக்காருல்ல, அவருக்கு எனக்குமே கொஞ்சம் என்ன புருஷனை விட டாக்குமெண்ட் என்ன ராகம் ஃப்ளாட்டுன்றது என் பேரில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டு கொடுத்தா என்ன, அவளுக்கு புருஷன் முக்கியம்னா அண்ணனுக்கு எனக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எதுவுமே செய்யலை, எந்த தப்புமே பண்ணலை. அவங்களே சொல்கிறாங்க அங்கே உள்ள வச்சு வரட்டது எனக்கு அவர் தான் தெரியும். நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் பயத்தில், அவருக்கு இந்த ஸ்டேஷன் போலீஸ் எல்லாம் பயம். அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு அவருக்கும் தம்பிகிட்ட சொல்கிறாரு, அவர் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு அவர் வெளியில் விட்டுருவாங்கன்ட்டு. இல்லை நான் உங்களுக்கு தெரியல, நான் அது கேஸ் வேறு மாதிரி நம்ம மச்சானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி பேசி அவர் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. டாக்குமெண்ட்டையும் கொண்டு கொடுத்துட்டாரு, அவரும் போயிட்டார். நாங்கள் பேசுகிறதே கிடையாது. இப்போ உள்ளே நான் வந்து நான் பார்க்க போகும்போது செக்கிங் பண்ணி விடுவாங்க, லேடிஸில் செக்கிங் பண்ணி விடு. நானும் தம்பி நான் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது செல்வமணி ஜீப்பில் இருந்தார். அப்போ நாங்கள் செக்கிங் பண்ணிவிட்டு இங்கிட்டு வரும்போது வெளியில் சுகந்தின்னு கூப்பிட்டாரு. எனக்கு கேட்கல ஏதோ ஒரு கட்டில் நான் வேகமாக அந்த வெயிலேருந்து ஜாமான் செக் பண்ணி ஆப்போசிட் வந்து ஜென்ஸை செக் பண்ணுவாங்க. அங்கே தம்பி நிற்க அப்படி கையை கூப்பிட்றான், வாக்கா அப்படின்னு. இந்த வாரம் சொல்லுவேன், ஏய் சுகந்தி ஒன்றத்தான் சொல்லி டக்குன்னு இந்த ஜீப்பில் இந்த சினிமாலேருந்து இறங்குற மாதிரி இறங்கினார், கேப் போட்டுட்டு இறங்கினார். உடனே ஒரு பார்த்தோன்னா தெரியுமா என்ன சார் சொல்லிட்டு நின்றுட்டேன், என்ன சார்னு. அப்போ நான் லேடிஸ் பயப்படுவாங்க தானே, கழுத்தில் தாலி செயினை கையில் பட்டு இவ்வளோ பெரிய தாலி செயின் போட்டிருக்கேன், நீ நினச்சா இப்போ கூட பப்ளிக் இருக்கிற இடத்துல லேடியோட தாலி செயினை தொட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தொட்டு இப்படி தூக்கி பார்த்து நீ நினச்சா இப்போ கூட கொடுத்துடலாம் காசை, எப்படி அதை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரிமாண்டில் தான் இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஐ விட்னஸ்க்காக அன்றைக்கி வந்திருந்தாங்களாம். அப்போ ஏத்தாப்பில் வந்து கூப்பிட்டோன்னா நான் நினைக்க தம்பி நீ வா அப்படின்னு கத்திட்டான். சத்தம் மட்டும்னா ஏன்னா கேஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்களால என்ன பண்ண முடியும், எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு ஓடி. அப்போ அங்கே உள்ளவரே அது யாருமா சொல்லுவாங்க, உள்ளே விடுவாங்கல்ல போலீஸ், ஆமாம் நீங்கள் நின்னீங்க உங்களுக்கு நாங்கள் விசாரிச்சுனா அவருக்கு ஒன்றும் தப்பு இதே இல்லைம்மா, நீங்கள் ஏமா நின்னீங்க, இல்லை சார் 3 வாட்டி கூப்பிட்டு டக்குன்னு இறங்கி கை மறிச்சு உள்ள கையை போட்டு நிப்பாட்டிட்டாரு என்னைய. அப்படி நிப்பாட்டிட்டாரு. நான் என்ன சார் செய்வேன்னு சொல்லிட்டு அழுதேன். நீங்கள் பயப்படாதீங்கம்மா, எதுக்குமே பயப்படாத, கேஸ் நடந்துட்டு இருக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, அது பார்த்துக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்கம்மான்னு சொல்லி தைரியம் சொல்லிவிட்டு நான் பார்த்தேன். அப்படிலாம் நான் புழல் ஜெயிலில் பட்டிருக்கேன். பசங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்து அக்காட்டையும் தம்பி வந்து சொல்லுவான் இன்றைக்கி நடந்து தெரியுமான்னு சொல்லி அழும்போது ரூமுக்குள்ளேருந்து அழுவோம். இவன் வெளியிலேருந்து கேட்டுட்டு இவருக்கு என்ன நடக்குனே தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போயிட்டான். தம்பி வீட்டிலே இல்லை. இந்த கேஸ் ஃபைனலாக கோர்ட்டுக்கு வந்து என்ன தான் தீர்ப்பு பண்ணாங்க? இது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நடந்துச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் ஜட்ஜி வந்து சாவித்திரி அம்மா அவங்ககிட்ட தான் எல்லாம் இது நடந்துட்டு வக்கீல் ஒவ்வொரு நாள் நாங்கள் பார்க்க போவோம். கேஸ் வரும்போது இன்றைக்கி நடக்க நம்ம கேஸ்ன்னு தெரியும் இல்லையா, நாங்கள் போவோம் பார்த்துட்டு. அப்போ ஒரு நாள் வந்து இது ஜுவல்ஸ் ஐ விட்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை வர சொன்னாங்க. நீங்கள் உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் எதுன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க சொன்னாங்க. அப்போ நான் பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுத்தேன். கோர்ட்டில் நிற்க வச்சு உள்ளே நடந்துட்டு இருக்க கேஸு, வக்கீல் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ எடுத்து கொடுக்கும்போதே பிபின்னு நினைக்கிறேன் அவங்க தரப்பில் இதை எடுமா, இது ஒன்றே தானே ஒன்று இதுன்னு சொல்லிட்டு என்னை எடுக்க உடம்புல கையை விட்டு இப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நான் அந்த இடத்துல அழுது என்ன எடுக்க விடாமல் பண்ணாங்க. எனக்கு அது கூட அப்போன்னு தெரியல, இப்போ தான் நான் யோசிக்கேன். அப்போ ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. 2014 அப்பாவுக்கு வந்துட்டு அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல ஜட்ஜ்மென்ட் 10 தான் அந்த நடந்துக்கு 6 மாசத்துல தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் 2010ல ஆமா இது தண்டனை கொடுக்கிறதுக்கு தண்டனை அங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ பண்ணும்போது அப்புறம் மேடம் நான் தான் எடுத்துக்கணும் எங்கள் வக்கீல் சார் பேசினாங்க. எனக்கு இந்த கேஸை நடத்தினது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் சந்திர சார் வந்து தூத்துக்குடியில் சுப்பிரமணிய ஆதித்தனார் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பெரிய வக்கீல். அவங்கள கூப்பிட்டு நம்ம பண்ணலாமா சார் எது நடத்திடுவாங்கன்னு ஓகேன்னு அவர் தான் நடத்தினார். சம்மந்தப்பட்ட ஜெகதீஷ் சந்திர சார் ஜூனியர் வந்து கஜபதி. இப்போ இந்த நகை வாங்கின பில்லு எல்லாமே வந்து கார்டில் தான் வாங்கியிருக்கோம். முக்கால்வாசி நகை கிரெடிட் கார்டு தான் சார். அப்போ அந்த கார்டெல்லாம் எனக்கு எடுக்க தெரியல, எங்களுக்கு ஓடுற கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு கஜபதி சார் தான் போய் ஒவ்வொரு எல்லா கார்டு பில் எல்லாமே கொடுத்துட்டோம்.
பில்லு நகையை நீங்கள் காமிங்க அப்படின்னு போட்டால் தான் எனக்கு போட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து இத்தனை பவுனு இந்த கிராமு இத்தனை வருஷம் வாங்கினது கிராம் வரைக்கும் நான் எல்லாம் பண்ணணும், எல்லாம் கிளாப் பண்ணி ஓகேம்மா. வெளியில் வரும்போது அந்த உதய அப்பாலேருந்து ஏம்மா நமக்கு இதில் எந்த இது இல்லைம்மா நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி மேடம் வரைக்கும் எனக்கு வந்து இது நாங்கள் ரொம்ப சந்தோஷம். சாவித்திரி மேடம்ன்றவங்களே அதுக்கு அப்ளாஸ் பண்ணி நீங்கள் இதில் கன்ஃபார்மாக அதை என்ன சொல்கிறது, நீங்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டோம்னு நினைக்கிற பட்சத்தில் வெளியே வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளும் பெரிய பெரிய அது கொடுத்து அன்னைக்கு கொடுத்து தீர்ப்புன்னு ஒரு நாள் கொடுப்பாங்கல்ல, தீர்ப்பு ஜட்மெண்ட் எல்லா டேட்டாவும் நீங்கள் பக்காவாக வச்சுருந்தீங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் வரல நகை விஷயத்துக்கு. நகை விஷயத்தில் எல்லாமே நகை எல்லாம் prove பண்ணிட்டேன். மெயின் கேஸ் விஷயத்துலையும் எல்லாமே ப்ரூஃப், அதாவது தப்பு இவங்க செய்யலை அப்படின்ற விஷயத்த நாங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு. பண்ணியும் ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுப்பாங்களே, அதாவது இன்னைக்கு வந்துட்டு அதாவது சாட்சிகள் இதெல்லாமே பண்ணி முடிச்சு வாதம் முடிஞ்சு போச்சு, ஜட்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இது பண்ணுறாங்க. ஜட்மெண்ட் டே அன்னைக்கு போகிற அன்னைக்கு தான் ஒரு விஷயம், அதே சேம் ஜட்ஜ் தான், சேம் விஷயம் தான் போகுது. அங்கே ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடக்குது. ஒன்று கூட்டு போகணுமா? நான் வந்து அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் 4.5 வருஷம் நான் இந்த கேஸ் நடந்ததுலேருந்து எங்கள் அப்பா பார்த்ததில்ல. டோட்டலாக ஃபுல்லாக கழிச்சு அந்த ரெண்டு வருஷமாமா இல்லையா, சாரி 2010 கொடுத்தாங்க இந்த இது இருக்குமா. அதான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போனது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தது. அன்னைக்கு வெளியில் வந்துட போகிறாங்க அப்பா இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளேருந்து எங்கள் அப்பா அங்கே ஒரு ஜன்னல் தான் தெரியும், அதுலேருந்து கை காட்டுறாங்க, பார்த்துட்டு சிரிச்சு சந்தோஷமாக இருக்காங்க, இன்னைக்கு எல்லாமே இதாக போகுதுன்ட்டு. பின்னாடி கார் பார்க்கிங் இருக்குங்க, கார் பார்க்கிங்கில் நாங்கள் இன்னும் காரில் எல்லாரும் உட்காந்துருக்கோம், உள்ளே இருந்துட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் போகக்கூடாது, தம்பி மேலே இருக்காங்க, அது வந்து ஜன்னல் மாடியில் இருக்கும், அதில் தான் உரமானு அப்பா இப்போ வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு பேசுகிறேன் உள்ளே அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜட்ஜி தானே இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா பெரிய பெரிய காரில் பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்தாங்க. எங்களுக்கு தெரியாது இவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு உதயகுமார் அப்பா வந்து ராஜேஷ் எதுக்கு ஏன் இவங்கெல்லாம் வராங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு 3 மணி நேரம் கிட்டே இருக்கும் உள்ளே. நாங்கள் 3 மணி நேரம் வெயிலில் கார் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். 3 மணி நேரம் கழித்து வந்தவங்க எல்லாமே ஜட்ஜ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த 3 hours கிட்ட உள்ளே போகுது, உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து 3 மணி நேரம் கழிச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு சரி என் தம்பி என்ன பண்ணா அம்மா மச்சானை போய் பார்ப்போன்னு அந்த கீழேருந்து ஜன்னல் பார்க்க மேலேருந்து ராஜேஷ் அப்படின்னு கத்துனாங்க, அக்காவை என் பிள்ளையும் பார்த்துக்கோ பண்ணிட்டாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன வார்த்தை தான். அதோட தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க அப்ப வெளியே இருந்தீங்களா? நாங்க கார் பார்க்கிங் வெளியில வந்துருவாங்கன்னு சொல்லி நம்பி இருந்தது. இவங்க 3 நேரம் கிட்ட அந்த பெரிய ஆட்கள் எல்லாரும் போறாங்க, போய் பேசிட்டு இருக்காங்க, பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போய் பேசுறாங்க ஜட்ஜு கிட்ட. அன்னைக்கு அப்ளாஸ் பண்ணி எல்லாமே நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்ன ஜட்ஜ் இந்த 3 மணி நேரம் டாக்ல எல்லாம் உல்டாவா மாறுது. அப்பா அங்க இருந்துட்டு அவ்வளவுதான் வர முடியாதுன்ற ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? சொல்லுமா. 3 ஆயுள் தண்டனை, ஆயுள்னா உங்களுக்கு 7 வருஷம் நினைக்கிறேன், 3 ஆயுள் தண்டனை, அப்புறம் உங்களுக்கு அபராதம், ஒரு சில கண்டிஷனிங்லாம் போட்டு இது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அதாவது குற்றவாளின்னு உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தான் ஹைகோர்ட்டில் எந்த வருஷமா 4 வருஷம் ஓடிச்சு, 4.5 years போயிடுச்சு. போனதுக்கப்புறம் 2014 எண்டு நினைக்கிறேன். அப்போ ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி தான் ஹைகோர்ட்டில் கண்டனம் தெரிவித்து தான் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தாலே தெரியும். இதை வந்துட்டு கீழே கோர்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சிருந்துருக்குமே. இது போலீஸ் சம்மந்தப்பட்ட போலீஸோட ஃபுல், ஏன்னா அதாவது சாதாரணமாக இல்லை, அவர் பெரிய விவிஐபி, அவர் தரப்புலேருந்து உள்ளேருந்து நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தோம் அதை எடுத்தோம் நீங்கள் சொல்லும் போது பேங்க் லாக்கர்லேருந்து, அது பேங்க் லாக்கரில் சாதாரணமாக எடுக்க முடியாது. கோர்ட்டில் வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ஆர்டர் வாங்கியிருக்கணும், வாங்கிட்டு போய் தான் நீங்கள் பர்மிஷனோட தான் நீங்கள் எடுக்கணும். எப்படி போலீஸ் எடுத்துக்கலாம்? இது திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்றது போலீஸ் சைட்லேயே ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நிரூபிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே. அப்படி இருந்தும் கோர்ட் வந்துட்டு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குன்னா அதுலேயும் தெளிவாக தெரியுது. அப்போ உண்மையான குற்றவாளிகளை எப்படி இந்த குற்றவாளிகளை விட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதில் சம்மந்தப்பட்டவங்க இவங்க இதுக்கு ஒத்துழைப்பாங்க. ஸோ கண்டிஷன் பே சைன் போடணும், இது பண்ணுறதுக்கான காரணமே அந்த இடத்துல உண்மையான குற்றவாளிகள் நிறைய அந்த இடத்துக்கு வரணும். அவங்க வர்ற வரைக்கும் இவங்க வந்து உங்களுக்கு ஏன்னா என்ன நடந்துச்சு, போலீஸ் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, இப்போ நான் சொல்ல வரோம்ல, இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள் தானே சொல்ல முடியும். அவங்க சொல்லணுன்றதுக்காக மட்டுமே அவங்க இதில் கேஸ்க்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை கேஸ் வந்து கண்டிஷன் பெயிலில் வெளில விடுறாங்க. ஹைகோர்ட் அதுக்கப்புறம் சிபிசிஐடி போயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ வந்து அப்பா பெயில் வந்துட்டார், வெளியே வந்துட்டு இப்போ வந்து எப்படி வீக்லி போறீங்களா மந்த்லி கையெழுத்து போட போகிறோம்? ஃபர்ஸ்ட் வீக்லி தான் ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ 4 வருஷமா தம்பி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ வந்து மந்த்லி ஆக்கியிருக்காங்க. ஒரு 3 years இருக்கும். நம்ம இப்போ 3 yearsக்கு வந்துட்டு மந்த்லி ஆக்கியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த அசோக் நகர் சம்பவத்தில் நடக்கும்போது முக்கியமான விஐபிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி
அவங்க எல்லாமே வந்து எம்ஜிஆர் கூட இருந்தவங்க. அந்த வீட்டில் வந்து டைமண்ட்ஸ் ஜுவல்ஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் திருடு போயிடுச்சுருந்தாங்க. நான் ஒரு இதில் நான் கேள்விப்பட்டேன்னா வந்து சதீஷ் அவர் ஒரு விருத முடிவெடுத்துற மாதிரி சொன்னாங்க. உதய் யாசின், அதுக்கப்புறம் வந்து உங்கள் தந்தையர் மோகன்தாஸ், அதுக்கப்புறம் சத்யபாமா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சதீஷ், உதய், யாசின் வந்து இவங்க 3 பேரும் வந்து அந்த வீட்டில் வந்து ஃபாரின் கரன்சி இருக்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் மோகன்தாஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மோகன்தாஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி ரியல் எஸ்டேட். அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் டிரான்ஸ்போர்ட்னு கொண்டு வந்து அதில் காமிச்சிருக்காங்க. நான் நல்ல நீங்கள் எடுத்து வச்சனால அதை சொல்ல முடியுது. அப்பா வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். இப்போ நீங்கள் தோட்டம், ஸ்ரீபெரும்புத்தூர் தோட்டம் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா மாந்தோட்டம், மாங்காய் தோட்டம். அது எங்களுக்கு தென்னந்தோட்டம்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சியோட படிப்புக்காக அதை வந்து நாங்கள் தக்கோலத்தில் இருந்துச்சு தென்னந்தோட்டம் வித்துட்டோம். இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாக இளநீ இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு சப்ளை இருந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலிக்கு போகிற மாதிரி அங்கே எல்லாத்துக்குமே இது வரைக்கும் யாருமே இப்படி இதை கேட்கவும் இல்லை, நாங்கள் வைக்கவும் இல்லை. இதை நீங்க கேட்கலன்னா இது வந்திருக்காது. இது இவ்வளவு இன்டர்வியூல நாங்க இதை சொல்லவும் இல்லை, எங்களுக்கு கேட்கவும் இல்லை. நாங்க அந்த வருஷத்தையும் நாங்க யோசிக்காம விட்டோம். இப்போ உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்ன்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கதே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். எங்க அப்பா ரியல் எஸ்டேட், ஃபுல் ரியல் எஸ்டேட், இன்டீரியர் டெக்கரேஷன், அதாவது நம்ம உங்களுக்கு இன்டீரியர் இது தெரியும், எஸ்எம் என்டர்பிரைசஸ். இன்டீரியர் டெக்கரேஷன் தான் என்னோட இதே, எங்க அம்மா பேர்ல தான் இருந்தது, எஸ்எம் என்டர்பிரைசஸ். இன்டீரியர் டெக்கரேஷன் தான் நாங்கள் அப்பா மெயின் திங். தென் அக்ரிகல்ச்சர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ வரைக்கும் இந்த தோட்டம் இதுன்றது அது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் கூட இருந்தவங்களுக்கு வரைக்கும், நெய்பர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே எங்கள் அப்பா இளநீ தேங்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தது போக தான் வெளியில் நாங்கள் வந்து கடைக்கு கொடுப்போம். ஸோ இது மெயின் திங். இது நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லி நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஒரு விஷயமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அதில் எதுக்காக கொண்டு வந்தாங்க, எதுக்காக சேர்த்தாங்கன்றது இப்பவும் புரியல. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது தெரிய வேணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மெயினாக அதில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சில இன்டர்வியூஸ் நான் பார்த்துருந்தேன், சில அதிகாரிகள் பேரெல்லாம் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க. இந்த அதிகாரி தான் என்னை வந்து டிமாண்ட் பண்ணது, எனக்கு 35 லட்சம் பணம் கேட்டிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப காயப்படுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து கால் வந்ததுங்களா? நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க இல்லை? எதுவுமே. அதே மாதிரி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. 2008 நடந்தது, 2010 வரையும் சீரியஸாக போயிட்டு இருந்த விஷயம். ஏன் 2026 நீங்கள் வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ணணும்? இவ்வளோ நாள் ஏன் அதை பற்றி நீங்கள் பேசலை? அதே மாதிரி கவனிச்சேன், பிப்ரவரின்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக அந்த ரீல்ஸ், அந்த பங்களாவுக்கு போய் ரீல்ஸ் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போவும் நீங்கள் சொல்லலை, கரெக்டாக இந்த மாதம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் போட்ட ரீல்லையுமே டேக் பண்ணியிருக்கீங்க, சிஎம் ஆஃபீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மினிஸ்டராக இருக்கும், டிவிகே பேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு, என்ன சொல்ல வரீங்க? அவ்வளோ நாளாக எல்லாருக்குமே இருந்தது பயம். பிகாஸ் அந்த கவர்மெண்ட் மேலே, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மேலே யாருக்குமே ஒரு இது கூட கிடையாது, பயம் ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா என்ன ஏதுன்றது யாருக்குமே முழுசாக தெரியலைனாலும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு கவனத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் மெயினாக எங்கள் கார் காணாமல் போச்சு. எந்த காரை போலீஸ் கேட்டு செல்வமணியும் ஏசி பரந்தாமனும் கேட்டு எங்களை வந்துட்டு வற்புறுத்தினாங்களோ, எங்கள் அம்மா வரைக்கும் ரொம்ப வற்புறுத்தினாங்களோ, அதே காரில் எங்கள் அப்பாவை கண்கட்டி வச்சு ஒரு 10 நாள் ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவை கார்லவே வச்சு அடித்தபடியே சுற்றி அந்த கார், அதே கார் எங்கள் காரில் தான், வேறு நம்பரை மாற்றி போட்டு. எங்கள் கார் 0009. இந்த கார் யாரோடதுன்றது எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அப்பாவோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே. பின்னாடி சிவன் லிங்கம் ஸ்டிக்கரோடு இருப்பாங்க. எங்கள் அப்பாவோட காரில் எல்லாமே லிங்கம் ஸ்டிக்கரோடு இருக்கும். அந்த காரை வச்சு 91 நம்பர், என்னமா வேறு 91ன்ற நம்பரை போட்டு போலீஸு அந்த காரை தான் யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்களுக்கு சுற்றி இருக்காங்க. எங்கள் அப்பாவையும் அதில் தான் ஒரு சில நேரத்தில் கண்ணை கட்டி அதிலே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த காரை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க, என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஒன்றுமே வரல இன்னும் வெளியே. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நாங்கள் இப்போ தான் ஒரு ஒன் இயர் இருக்கும் வந்து, இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு மாதத்துல எங்களுக்கு அந்த கார் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம். எல்லாமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு, அதாவது நாங்கள் தான் ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் காரை காணாமல் கொடுக்குறோம். எங்களுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதத்தில் என்னமோ இந்த பார்த்துருக்கோம் சார், சார் உங்கள் மேலே தான் தப்பு மாதிரி தெரியுது, வண்டிக்கு மேலே நீங்கள் வச்சு லோன் வாங்கியிருக்கீங்களா, அந்த லோனை நீங்கள் கட்டவே இல்லையாமே அப்படின்னு எங்களுக்கே ஆப்போசிட்டாக ஒரு அப்போசிஷன் வைக்கிறாங்க. பார்த்தா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போது எங்கள் அப்பா வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெட் இன்ஜுரி ஒன்று ஆகுது. எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியலி டைட் தான். எங்கள் அப்பா கிட்ட இருந்த காரை வச்சு, அந்த கார் எங்கள் அம்மா பேரில் இருக்காங்க, சிங்கிள் ஓனர். எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஷோரூம்லேருந்து எடுத்த வண்டி. அந்த காரோட புக் வச்சு 2 lakhs கார் அமௌண்ட் வாங்குறோம் என்னோட மெடிக்கல் இதுக்காக செலவுக்காக. வாங்கிட்டு அது 2 lakhsல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஆகணும், எங்களால் கொடுக்க முடியாமல் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நாங்கள் கொடுத்துட்டோம். செட்டில் பண்ணி முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அதே அந்த யார் சேட்டு, அந்த சேட்டே வந்துட்டு அந்த சேட்டு தான் வண்டியை தூக்கியிருக்காரு. நான் மெக்கானிக் கிட்ட விட்ட கார், மெக்கானிக்கிட்ட இருந்து கார் போயிருக்கு, அங்கே போயிட்டு சேட்டு தான் கொடுத்துருக்காரு வண்டியை. உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக சேர்த்து இத்தனை வருஷம் கழிச்சு, அதாவது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 2 lakhsக்கு வந்துட்டு உங்களுக்கு 7 lakhs நாங்கள் செலவு கொடுத்துட்டோம். அதுக்கு உண்டான எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டோம்.
7 லட்ச ரூபா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கணக்கு போட்டு அதுக்கு இது பண்றாங்க. கார் ஒன்று வர அதோட கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீட்டில் வச்சு ஒரு சண்டை வருது. வாசல்லே வச்சு அது ஒரு 4-5 பேர் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இதுல எய்த்த வீட்டுக்காரர் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. என்ன இன்டென்ஷன் சண்டை வருது? ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி கொடியோட ஒரு கார் வருது, வீட்டோட கொளுத்துணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. பெரிய கார்ல வந்து நிக்கிறாங்க. இது சண்டை சாதாரண குடிச்சிட்டு வந்து போட்டிருக்க சண்டை. வீட்டு வாசல் வச்சு எங்க கிட்ட வாலண்டியரா வந்து வம்பிழுக்கிறாங்க. எதுவும் இந்த சும்மா ரோட்ல போற வழியே சண்டை இல்லை. இவங்க வாலண்டியரா என்ன சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இதுல கேட்கறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கும்போது தான் தெரிய வருது. இவங்க வந்த உடனே எதிர்பாராம கார் கண்ணாடியை உடச்சி நான் அதுக்காக போய் கேட்கற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருந்தது அவ்வளவுதான். இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் போய் கார் கண்ணாடியை உடச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு நேரில் போய் வண்டியை பார்க்கும்போது தான் உடச்சிட்டு இவங்க இது எப்படா இழுக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. முடிச்சு இதுக்கப்புறம் பார்த்தா அதுலயும் போலீஸ்ல எங்களுக்கு சப்போர்ட் ஒண்ணுமே பண்ணல. உள்ள தள்ளியாச்சு, உள்ள போயிட்டாங்க. ஜெயில இதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டாங்க. போட்டும் பெயில வந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்ச தண்டனையா எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்த செக்ஷன் வேற, அவங்க போட்டிருக்க செக்ஷன் எல்லாமே வேற. அவர் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க புது கவர்மெண்டோட கொடி போட்டு இப்போ சுத்திட்டு இருக்காரு. வேற ஒரு கட்சியில இருந்தவர் இப்போ புது கவர்மெண்ட் கொடியை போட்டு இப்போ சுத்திட்டு இருக்காரு. அவர் கார் வரைக்கும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. நாங்க எல்லாத்தையுமே இது பண்ணியிருந்தோம். அது ஏதோ கவுன்சிலரோட கார்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த காரை வந்துட்டு வேற கொடியை போட்டு இப்போ சுத்திட்டு இருக்காங்க. எதுவுமே சம்மந்தம் இல்லாம இருக்காங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லாமே அவங்க சைடா போயிட்டாங்க. எங்களுக்கு இந்த ரீல்ஸ் இந்த இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மேல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடிப்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து சரவணன் சார்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் நினைக்கிறேன், அவர் கால் பண்ணாரு. சார் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட வீடியோ இது பண்ணாங்கப்பா, மேலிடத்துல இருந்து. மேலிடத்துனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இல்ல பார்ட்டில இருந்து வந்துச்சு? இல்ல, அது எனக்கு மேலிடத்துல இருந்து தான் சொன்னாங்க. ஆமா, எனக்கு மேலிடத்துல இருந்து சொன்னாங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன உங்களோட நீட்ஸ்ன்னு பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து உங்களுக்கு கால் வரும். உங்க டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, இல்ல நீங்க இப்போ எங்க இருக்கீங்க அப்படின்னு டீடைல்ஸ் கேட்டு என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதோடமே ஒரு இதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஆனா என்ன சொல்றது, எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஓவரால் ஒரு பயம் மட்டும் தான் வருது. ஒரு பதட்டமான சர்வைவல் மோட்லயே இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு இதை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்த இன்டர்வியூ இதுக்கெல்லாம் காரணமே நியாயம் கிடைக்கணுன்றத வச்சு. ஆனா இப்போ வர்றதை பார்த்தீங்கன்னா புதுசா எல்லாருமே ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இந்த அம்மாட்ட நான் கடைசியாக கேட்டேன், நீங்கள் வந்து இது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ வந்து பசங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 10 வயசு 14 வயசு தான் இருந்திருக்கு. நிறைய பார்த்துட்டீங்க. சார் வந்து அது அரெஸ்ட் ஆனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப காயப்படுத்தினதாக இருக்கட்டும், கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்தவங்களையுமே காயப்படுத்தினாங்க. உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தம்பியாக இருக்கட்டும், நிறைய பேரை காயப்படுத்தினாங்க. இந்த ஆட்சி மாறி இருக்கு, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா சார் பெயிலிருந்து வந்தாருமே இன்னுமே அந்த கேஸ் இன்னும் முடியாமல் தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்லலான்னு இருக்கீங்க, என்ன ஆசைப்படுறீங்க நீங்கள்? எனக்கு இந்த கேஸில் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத கேஸு. அவர் நிரபராதின்னு இருக்கணும். நாங்கள் நிறைய அவமானம், ரொம்ப கஷ்டம், அவமானம் எல்லாம் பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும். இவங்களுக்கு எப்படி இந்த கேஸில் இவரை சம்மந்தப்படுத்தி இது பண்ணி அசிங்கப்படுத்தினாங்களோ இவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் தெரிய வந்து நாங்களும் நல்ல ஒரு இதோட வெளியில் நடமாடணும். ஒரு பயமின்றி, அசிங்கமின்றி, தயக்கமின்றி நடமாடணும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்கிட்ட முன்னாடி 4 பேர் நல்லா பேசினாலும் ஒரு கோயிலுக்கு வரைக்கும் போக நான் பயந்து தான் போயிருக்கேன். கோயிலுக்கு அவங்க அப்பாவுக்காக வேண்டுன்னு போனால் கூட நான் முகத்தை மூடிட்டு தான் போவேன். சொன்னாலும் பின்னாடி வந்துட்டு என்ன பயம். நான் இருந்த ஃப்ளாட்டு அவங்க எல்லாருமே எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்பு. அவங்கள நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தெரிஞ்சவங்க இருக்கு. வெளியில் போவோம் இல்லையா, ஸ்கூலில் பசங்களை கொண்டு விட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ அந்த கஷ்டம் எனக்கு எல்லாமே மாறணும். ஏன்னா நாங்கள் எதுவுமே செய்யலை, எந்த தவறும் பண்ணலை. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். உங்ககிட்ட பேசின வரைக்குமே எனக்கு ஒரு விஷயம் புரியுது. 18 வருஷமாக ஒரு செய்யாத தப்புக்கு வந்து நியாயம் கிடைக்கல. இது காரணம் வந்து ஒரு பவரில் இருக்கவங்க சில காரணத்துக்காக அந்த கேஸை முடிக்கணுங்கிறக்க ஒரு ப்ரெஷருக்காக வந்து ஒரு தவறுதலாக கைது பண்ணதாக இருக்கட்டும், கைது பண்ண தாண்டியும் வந்து டாக்குமெண்ட் கேட்குறது, பணம் கேட்குறது, மிரட்டுறது, ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் வந்து கண்டிப்பாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்க நான் நம்புகிறேன். இதுலேருந்து நீங்களும் சீக்கிரம் மீண்டு வரத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு.